வணக்கம் மக்களே. சாயங்காலம் பூ பறிக்க வந்தோம். மழை ஒரு நேரம் மழை ஓயலை பார்த்துருங்க. இன்றைக்கி பகலில் எல்லாம் கொஞ்சம் நேரம் மழை பெய்யும், அடுத்தடுத்து வரும். இப்போது மாடிக்கு வர முடியாதுன்னு நான் நினச்சேன். அப்படி தூற்றிக்கிட்டு இருக்க, பொடியாக தூற்றிக்கிட்டே இருக்குது. இந்த செடிகள் அவ்வளோ தண்ணியை பற்றியலாம். இனி இப்போ இந்த பூக்களை பறிக்காமல் இருந்தாலும் பூக்களெல்லாம் நாசம் ஆகிடும். அந்த அதில் வந்து பறிச்சிட்டு போகணுன்னு வந்தோம் பார்த்துருங்க. மழை தூற்றிக்கிட்டே தான் இருக்குது. என்னையும் போடுக வீடியோ தான் இருந்தாலும் அந்த எப்படின்னா மாடிக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தான் பார்த்துருங்க. எப்போவும் வீட்டுக்குள்ளே அங்கே கீழே இருக்குதா, இதுன்னா மாடியில் வந்து செடிகளை எல்லாம் ஒரு பார்வை பார்த்து அதில் காய்கறி நிற்கா, மிளகு நிற்கா என்னென்னு பார்த்து பறிச்சிக்கிட்டு பூக்களையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வாரது. மல்லிகையிலையும் மொட்டுக்களெல்லாம் பெருசாகியாச்சு. அதுலேயும் கொஞ்சம் பறிச்சிட்டு பாருங்க, செடி எல்லாம் தண்ணி தான் வச்சு. செட்டிலையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நிற்கி, மழை பற்றியலா அழகாக சூப்பராக நிற்கி. அதுலேயும் கொஞ்சம் பூக்களை பறித்து கொண்டு சாமிக்கு வைப்போம். மழை தூத்தல்லையும் வந்து மாடிக்கு வரணுன்னு தான் வராண்டான்னு நினைப்பேன். அந்த டைம் ஆனோன்னு மாடிக்கு வரணுன்னே தோணம் பார்த்துடுங்க. அதுக்காகவே மாடிக்கு வர்றது. மாடியில் வந்து செடிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு பூக்களையும் பறிச்சிட்டு போவோன்னு வர்றது. பாருங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இவ்வளவு துளசியும் பறித்து, ஒரு நந்தியாவட்டைப்பூ, இவ்வளவு தெற்றிப்பூ, இருவாச்சி, மல்லிகை, வாசமில்லாத முல்லை, நித்திய மல்லி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.